மாதங்களில் ரொம்பவே புண்ணியமான மாதமாக கருதப்படுவது தான் இந்த மாசி மாதம். அந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் இந்த ஒரு பொருளை பசுமாட்டிற்கும் காகத்துக்கும் தானம் கொடுப்பது அப்படிங்கிறது 7 தலைமுறை சாபம், பித்ரு சாபம், பித்ரு தோஷம் இது எல்லாம் நீங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னும், அந்த எந்த பொருளை தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இந்த மாசி மாத அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசை. வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களின் ஆசியை நம்ம பெறணும் அப்படின்னும், தெய்வங்களோட அருளால் வாழ்க்கையில் அளவில்லாத மகிழ்ச்சியை பெறுவதற்கு ஏற்ற ஒரு வழிபாட்டு நாளாகவே இந்த மாசி அமாவாசை சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான புனித வழிபாட்டு நாளாக தான் நம்ம பார்க்குறோம். முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கும் இந்த நாளில் பலவிதமான புண்ணிய பலன்களை நமக்கு வழங்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த நாளுக்குரிய கூடுதல் சிறப்பு. அதுவும் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு. குபேர யோகம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த நாளில் விரதமிருந்து முன்னோர்களை வழிபாடு செய்தோன்னா அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி சுப காரியம் தடையில்லாமல் வெற்றிகரமாக நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. மாசி மாத அமாவாசை எந்த நட்சத்திரத்தோடு வருகிறது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம செய்யும் தர்ப்பணம், சித்தார்த்தம், புனித நீராடல், முன்னோர்கள் வழிபாடு, தான தர்மங்கள் இது எல்லாத்திற்கான பலன்கள் மாறுபடும் அப்படின்னு பொதுவாக பார்த்தோன்னா மாசி மாத அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தோன்னா நம்மளுடைய முன்னோர்கள் மனம் திருப்தி அடைந்து நமக்கு ஆசிகள் வழங்குவார்கள் அப்படின்னும், செய்த பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த ஆண்டு பார்த்தோன்னா மாசி மாத அமாவாசை பிப்ரவரி 27 வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது. வியாழக்கிழமை காலை 9:02 மணிக்கு அமாவாசை தேதி துவங்கி பிப்ரவரி 28 காலை 7:17 வரைக்கும் இந்த அமாவாசை தேதி இருக்குது. இந்த ஆண்டு அமாவாசை மாசி மாத அமாவாசை அப்படிங்கிறது அவிட்டம் நட்சத்திரத்தோடு இணைந்து வருவது அப்படிங்கிறதுனால இந்த மாசி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது பித்ருகளுக்கு அளவற்ற மனமகிழ்ச்சியை தரும் அப்படின்னும், இந்த நாளில் தண்ணீர் தானம் கொடுப்பது அப்படிங்கிறது பித்ருக்களை சித்தார்த்தம் செய்து திருப்தி செய்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மாசி மாத அமாவாசை அன்னைக்கு இந்த ஒரு பொருளை பசு மாட்டிற்கும் காகத்துக்கும் நம்ம தானம் கொடுக்கணும். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா பச்சை பயிறு. குபேர யோகம் கிடைக்கணும் அப்படின்னாலும், 7 தலைமுறை சாபம் நீங்கணும்னாலும், பித்ரு தோஷம் விலகணும் அப்படின்னாலும் இந்த ஒரு பொருள் பச்சை பயிரை பசுமாட்டிற்கு இந்த நாளில் தானம் கொடுப்பது மிக சிறப்பான நமக்கு பல பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னும், அதே போல் பச்சை பயிரை ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டு போய் காகத்துக்கு அதை தானமாக வைப்பது, காகத்துக்கு உணவாக வைப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுத்தரும். இந்த அற்புதம் நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கான ஒரு அற்புதமான நாளில் பச்சை பயிரை எடுத்துகிட்டு போய் பசுமாட்டிற்கு தானம் கொடுக்கலாம். பசுமாட்டிற்கு போய் கொடுத்து விட்டு வருவதோடு மஞ்சள் குங்குமம் கொஞ்சமாக மலர் எடுத்துகிட்டு போய் பசுமாட்டிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து விட்டு மலரையும் மாட்டுக்கு வைத்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போனால் அந்த பச்சை பயிரையும் பசுமாட்டிற்கு உணவாக அளித்து விட்டு பசுமாட்டின் பின்புறமாக தொட்டு வணங்கி விட்டு குபேர யோகம் கிடைக்கணும், ஆசிர்வாதம் எங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு பசுமாட்டிற்கு இந்த ஒரு பொருளை தானம் கொடுக்கலாம். அதே போல் முன்னோர்களின் வடிவமாகவே இருக்கும் காகத்துக்கு இந்த ஒரு பொருள் பச்சை பயிரை இன்று அமாவாசை தினத்தில் உணவாக கொடுப்பது அப்படிங்கிறது பித்ரு சாபம் நீங்குவதற்கும் பித்ரு தோஷம் நீங்குவதற்கும், அது மட்டுமல்ல குபேர யோகம் இந்த வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த அமாவாசை நாளில் நம்ம செய்யும் பொழுது குபேர யோகம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த பொருளை காகத்துக்கும் பசுமாட்டிற்கும் இன்று தானம் கொடுத்து எல்லா வளநலன்களையும் பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.